எனது அன்பான வணக்கம். நான் மாணித்ய மகாவீரியானந்தா நித்யானந்த பீடம் பெங்களூரு ஆதீனத்திலிருந்து பேசுகிறேன். இங்கு நித்யானந்த ஆதீனத்தில் பெங்களூரு ஆதீனத்தில் நித்யானந்தா குருகுலமும் இருக்கிறது. இங்கு என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள் என்றால், வெளியில் இருக்க பள்ளிக்கூட கல்வி பயிலும் பள்ளிக்கூடத்திலிருந்து இது முற்றிலும் உயர்ந்தது, முற்றிலும் வேறுபட்டது. எந்த வகையில் என்று கேட்டால், இங்கே ஆர்டினரியாக வெளியில் இருக்கிற ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி இந்த சிலபஸும் இருக்குது. அவங்க ஹோல் 1 இயர் படிக்கிறத இங்கே இருக்கிற பிள்ளைங்க 1 மந்த்லேயே படிச்சிருவாங்க. 12 வயசுலேயே +2 முடிச்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற அந்த கல்வி முறை அது எப்படி அவங்களால பாசிபிலிட்டி ஆகுதுன்னா, நம்மளுடைய முந்தைய பழங்காலத்து குருகுல கல்வி முறை இங்கே போதிக்கப்படுது. அதாவது தேடை மூலமாக போதிக்கப்படுது. தேடை மூலமாக படிக்கும் பொழுது சாதாரணமாக படிக்கிறதுக்கும் தேடை மூலமாக படிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. தேடை மூலமாக நம்ம எதை மனப்பாடம் பண்ணணுங்கிறது இந்த பள்ளியில் இந்த குருகுலத்தில் கிடையாது. தேடையை ஆக்டிவேட் பண்ணி தேடை மூலமாக படிக்கிறது, பிளைண்ட் ஃபோல்ட் ரீடிங், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுதோ அதுக்கான பதில் தேடை மூலமாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இப்போ படம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான டெஸ்கிரிப்ஷன் டைப் விளக்கம் அளிக்கிற மாதிரியான கேள்வி பதிலுக்கும் கூட அந்த ஆன்சர் அப்படியே அவங்களுக்கு தெரியும், தேடையில் தெரியும். அப்படியே அவங்க ஆன்சர் எழுதிடுவாங்க. இப்படி தான் அவங்க +2 12 வயசுலேயே +2 எழுதிடுறாங்க. எப்படின்னா, இவங்களோட ஐக்யூவும் ரொம்ப ஹையாக இருக்குது. எல்லாமே எதனாலனா, வெளியில் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் கேள்விப்பட்டிருப்போம். இது ஃபுல் இதை இந்த தேடை யூஸ் பண்ணி படிக்கிறவங்களை இதை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த முழு பிரெயினுமே ஆக்டிவேட் ஆகிருக்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த முழு ஒரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சாதாரண வாழ்க்கையில் 3% மூளையினுடைய 3% தான் பயன்படுத்தப்படுது. முழு மூளையினுடைய திறனுமே பயன்படுத்தப்பட்டால் எவ்வளோ பெரிய பாசிபிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு சாத்தியமாகும். அதுதான் இங்கே நடத்தப்படுது. ஸோ உங்கள் குழந்தைகளும் நீங்கள் அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் இந்த நித்யானந்த குருகுலத்தில் சேர்த்து பயன்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.